அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு இந்த ஆய்வோட ரிப்போர்ட்டை படி பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ வார கடைசியில் மட்டும் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது. இந்த மாதிரி வார கடைசியில் பண்ணுறவங்க அவங்களால 150 நிமிஷம் தொடர்ந்து 2 நாளில் பிரித்து பண்ண முடியுது அப்படின்னா அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து அந்த ஆரோக்கியத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற விஷயங்கள்லையும் உணவு பழக்கத்துலையும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து விகிதாச்சாரத்தில் அதிகமாக வரலாம். ஸோ ஓவராலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், வார கடைசியில் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் பண்ணுறவங்களுக்கும் உயிரிழப்புகள் ஏற்படுறது குறைஞ்சிருக்கு. ஸோ பெனிஃபிட் இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாருமே ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே மாற்றிட்டு நான் வீக்கெண்டில் மட்டும் பண்ணிக்கிட்டுமா டாக்டர், இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு அடுத்து வரும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து இந்த 150 நிமிஷம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 150 நிமிஷம் எக்ஸசைஸை 2 நாளில் நீங்கள் பிரித்து பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 75 நிமிஷம், 1.25 மணி நேரம் நீங்கள் வந்து தொடர்ந்தால் விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ் லெவல் உங்களுக்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து அந்த ஃபிட்னஸ் லெவல் இல்லாதவங்க, தீவிர உடற்பயிற்சிக்குரிய ஃபிட்னஸ் லெவல் இல்லாதவங்க இதை செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து இருதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருதய நோய் வந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான எக்ஸசைஸ், ஹெவியான எக்ஸசைஸு தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு லைட்டான எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அதே போல் மூட்டு தேய்மானம் இருக்கவங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இதுக்கு தடையாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த வியாதிகள் இருக்கவங்களும் இது வந்து கடைப்பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், எனக்கு வெயிட் குறையணும், எனக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, குறையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, அதுக்குரிய டைம் இல்லை அப்படிங்கும்போது அந்த வீக்கெண்ட் வாரியர்ஸாக மாறினா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்? உயிரிழப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ் வர்றதுக்குரிய